நமः பார்வதீபதயே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு மகா பெரியவா ஒரு தீட்சண்யம் சொன்னார். அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். மகா பெரியவா மேல நிறைய ஆன்மீக அபிப்பிராயம், ஆன்மீக சிந்தனைகளை மகா பெரியவாட்டிருந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கிருபானந்த வாரியார் மகா பெரியவால அடிக்கடி சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசுவார். திருமுருக பக்தரான கிருபானந்த வாரியார் முருகன் மேல அளவு கடந்த பக்தி. அவர் ஒரு முறை ஒரு கூட்டத்துல சொல்றார், முருகனை நினைச்சு நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிறைவேறாம போயிருச்சுன்னு எங்கிட்ட வந்து சொன்னா நான் சிறு வயசுலிருந்து இந்த நெத்தியில வச்சிருக்கிற விபூதியை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு முருகன் மேல பக்தி. முருக பக்தரான கிருபானந்த வாரியார் ஒரு முறை மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வரார். அப்படி வந்திருந்த சமயம் பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில் இருந்தார். காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய பிரத்யோக பூஜை, மடாதிபதிகள் பண்ணக்கூடிய ஒரு அனுஷ்டானம். அதை பெரியவா ரொம்ப சிரத்தையா பண்ணிட்டு இருந்த சமயம் கிருபானந்த வாரியார் பக்கத்தில் இருக்கிற காமாட்சி கோவிலுக்கு போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்க கிளம்பி போறார். அங்க செங்காலிபுரம் தீட்சிதர் அப்படின்னு ஒரு அன்பர் இருக்கார். அவர் கிருபானந்த வாரியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் கூட காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ண போறார். காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தி வரும்போது அங்க இருக்கிற ஒரு மரத்தடியில கிருபானந்த வாரியாரும் இந்த தீட்சிதரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா ஒரு வயதான ஒரு மூதாட்டி அப்படி நடந்து வராங்க. இந்த தீட்சிதரை பார்த்த உடனே ஒரு உத்தரவிடுற தோரணையில ருத்ராட்சம் இருக்கா, எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. கிருபானந்த வாரியார் இந்த அம்மா இவ்வளவு கட்டாயமா கண்டிப்பா கேட்கறத பார்த்துட்டு அப்படியே வியந்து போறார். ஆனாலும் அந்த அம்மா கேட்கறது ருத்ராட்சம், சுவாமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கிருபானந்த வாரியார் அதை ரசிச்சார். இப்போ இந்த தீட்சிதர் அந்த அம்மா அப்படி கேட்ட உடனே, இப்போ என்கிட்ட ருத்ராட்சம் இல்லை, ருத்ராட்சம் வரவழைச்சு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு பதில் சொன்னார். ஆனா அந்த அம்மா அதை கேட்க தயாராகவே இல்லை. உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, மடத்துக்கு தான் அடிக்கடி போவல்ல, பெரியவாட்ட வாங்கி கொடு அப்படின்னு அடுத்து ஒரு கண்டிப்பான குரல்ல அதை சொல்றாங்க. கிருபானந்த வாரியாருக்கு இதை கேட்டதும் இன்னும் ஆச்சரியம். இந்த அம்மா மடத்துக்கு போய் பெரியவாட்ட கேட்டு கூட வாங்கிக்க முடியும், அல்லது பெரியவா தர நினைச்சாருன்னா இந்த அம்மாவை கூப்பிட்டு கூட கொடுக்க முடியும். ஆனா இந்த தீட்சிதர்கிட்ட சொல்லி பெரியவாட்ட வாங்கி கொடு அப்படின்னு இந்த அம்மா சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுல கிருபானந்த வாரியார் மூழ்கி போயிட்டார். இந்த தீட்சிதரும் அந்த அம்மா சொன்னதுக்கு சரி அப்படின்னு தலையாட்டினார். இந்த அம்மா கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இரவு 9 மணி வாக்குல மடத்துக்கு வரார் கிருபானந்த வாரியார். பெரியவா கிட்ட நிறைய ஆன்மீக விஷயங்கள் சம்பந்தமா பேசிகிட்டே இருக்கார். அந்த தருணத்துல என்ன நடந்தது அப்படின்னா, பெரியவா இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்க ஆகம வேத வித்வான்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்வு நடந்தது. அந்த தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வையும் ருத்ராட்ச மாலையும் பெரியவா கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டு மீதம் ஒரே ஒரு ருத்ராட்ச மாலையும் சால்வையும் பெரியவா பக்கத்துல இருந்தது. இந்த சமயத்துல தான் கிருபானந்த வாரியார் அங்க போய் பெரியவாளை பார்த்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கார். இப்போ அந்த மீதம் இருந்த சால்வையும் ருத்ராட்ச மாலையும் எடுத்து உள்ள வைக்கிறதுக்காக ஒரு அணுக்க தொண்டர் வந்து அந்த மூங்கில் கூடையை எடுக்கிறார். இப்ப பெரியவா அவரை பார்த்து அதை அங்கேயே வச்சிரு, வெளியே செங்காலிபுரம் தீட்சிதர் இருப்பார், அவர் உள்ள வர சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்றார். இந்த அணுக்க தொண்டர் வெளியே போய்
அந்த செங்காலிபுரம் தீட்சிதரை பெரியவா அழைச்சதா உள்ள வர சொல்றார். அவரும் உள்ள வரார். பெரியவா அந்த சால்வையும் ருத்ராட்சமும் இருக்கிற அந்த மூங்கில் கூடையை காண்பிச்சு, இது உனக்கு தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அந்த தீட்சிதருக்கு புரியல. ஏன்னா இது வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு பரிசா தர விஷயம். அதுவும் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுல பெரியவா கொடுத்து மீதம் இருக்கிற விஷயம். இதை தனக்கு தரார் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த தீட்சிதர் புரிஞ்சுக்கிறார். ஆனா காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. பெரியவா தொடர்ந்து கேட்கிறார், இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த மூதாட்டி ருத்ராட்சம் கேட்டது கூட அவருக்கு நினைவில்லை. இப்போ அந்த மூங்கில் உடைய கையில வச்சிருக்கார் அந்த தீட்சிதர். சால்வையும் ருத்ராட்சமும் அதுல இருக்கு. பெரியவா சொல்றார், இதை கொண்டு போய் அந்த கிழவிக்கு கொடு, எனக்கு ஒரு கடன் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் அப்படிங்கிறார். இப்போ கிருபானந்த வாரியார் இவ்வளவு நேரமா அந்த மூதாட்டி இவ்வளவு தீர்க்கமா கேட்ட விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தார் இல்லையா, அதற்கு ஒரு பதில் கிடைக்கிறதா உணர்ந்தார். தொடர்ந்து பெரியவா சொல்றார், என்னுடைய சரீரத்தை இந்த உலகத்துக்கு காமிச்ச பெண் அவதான் அப்படின்னு சொல்றார். அந்த மூதாட்டி யார் அப்படின்னா, பெரியவா பிரசவிக்கிற சமயத்துல கூட இருந்த மருத்துவச்சி. இத பெரியவா தன்னுடைய தீர்க்க தரிசனத்துல உணர்ந்து காமாட்சி கோவில்ல அந்த மூதாட்டி கேட்டுட்டு போன சமயம் இங்கிருந்து அவர் உணர்ந்து இந்த தீட்சிதர்கிட்ட கொடுக்க சொல்றார். இதுல ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, பெரியவா மடம் சார்ந்த அனுஷ்டானங்கள் அல்லது மடம் சார்ந்த அணுகுமுறைகளை எந்த குறைவும் இல்லாம பின்பற்றுபவர். அதே மாதிரி சந்நியாச தர்மங்களையும் எந்த குறையும் இல்லாம கடைபிடிப்பவர். இப்போ இந்த மூதாட்டி பெரியவா கிட்ட நேரடியா நான் தான் உனக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சி அப்படின்னு சொல்லி பெரியவா கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருந்தா அது பெரியவாக்கு குறையாவே இருந்திருக்கும். அதே சமயத்துல இந்த மூதாட்டி கேட்டு பெரியவா ருத்ராட்சமும் இந்த சால்வையும் நேரடியா கொடுத்திருந்தா அது பெரியவா தன்னை சார்ந்தவர்களுக்கு பண்ற உபகாரமாக கூட இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மூதாட்டி பெரியவா கிட்ட வரல, அந்த தீட்சிதர்கிட்ட பெரியவா கிட்ட இருந்து வாங்கித்தா அப்படி சொன்னாங்க. பெரியவாளும் நேரடியா அந்த மூதாட்டியை அழைச்சி அதை கொடுக்கல, இந்த தீட்சிதர்கிட்ட கொடுத்து என்னுடைய ஒரு கடன் பாக்கி இருக்கு, அதுக்கு தான் இது அப்படின்னு சொன்னார். கிருபானந்த வாரியார் இதெல்லாம் கவனிச்சுட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போனார். அந்த சமயத்துல கிருபானந்த வாரியார் கூட நிறைய பேசிட்டு இருந்தார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. இதற்கு அப்புறம் 1992 அல்லது 3 அந்த மாதிரியான வருடம். பெரியவாவுக்கு கிட்டத்தட்ட 98 99 வயசு. சரியா பார்க்க முடியாது, ஆனா சத்தமா சொன்னா கேட்க முடியும். ஆனாலும் அவருக்கு தீர்க்க தரிசனம் மிக பிரசித்தம். அதனால வந்திருக்கிறவங்க யாரு, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரியவா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினாலேயே உணர்வார். அடுத்து ஒரு முறை கிருபானந்த வாரியார் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் லண்டன்ல ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக 1993 வருஷம் போறார். அப்போ போறச்ச பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். காஞ்சி மடத்துக்கு வரார். பெரியவாக்கு கிருபானந்த வாரியார்கிட்ட சகஜமா பேச முடியாத ஒரு சூழல். ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு விருப்பத்தோடு தான் கிருபானந்த வாரியார் அங்க வந்தார். வந்துட்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். லண்டன்ல போய் சொற்பொழிவாற்ற போறேங்கிறதையும் சந்தோஷமா சொன்னார். அப்புறமா பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்ப ஆயத்தப்படுறார். அப்போ பெரியவா அவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு அணுக்க தொண்டர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றார். அவங்க உள்ள போய் ஒரு மூங்கில் தட்டுல வெண்மை நிற அஹிம்சா பட்டு துணி ஒன்று எடுத்துட்டு வராங்க. இந்த அஹிம்சா பட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கவனிக்கணும். பட்டு நூல்ல தான் பட்டு துணி தயார் பண்றாங்க. அதாவது பட்டுப்புழுவை
ஹிம்சை பண்ணி தான் அந்த நூல் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அகிம்சா பட்டு அப்படிங்கிறது பட்டுப்புழுவை சாகடிக்காம எடுக்கப்படுற நூல். அதிலிருந்து வர பட்டு நூலில் தயாரிக்கிற அந்த பட்டு துணி. இந்த பட்டு துணி அப்படிங்கிறது ஒரு உசத்தியான ஒரு கௌரவமான ஒரு விஷயம். இது மடத்தில் மிகப்பெரிய விஷயங்களுக்கான அல்லது பெரிய பெரிய பண்டிதர்களுக்காக தர மரியாதை. அதை கிருபானந்த வாரியாருக்கு பெரியவா பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த சால்வையை ஒரு அணுக்க தொண்டர் மூலமாக கிருபானந்த வாரியாருக்கு போர்த்த சொன்னார். கிருபானந்த வாரியாருக்கு போர்த்தினாங்க. அதற்கப்புறமா இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவா கிருபானந்த வாரியார்கிட்ட எதுவுமே பேசல. எல்லாம் பெரியவா செஞ்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதற்கப்புறமா ஒரு செய்கை காமிச்சார். இப்படி காமிச்சிட்டு இப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இங்கிருந்து விமானத்தில் போகிற அப்படிங்கிற அர்த்தம். அதுதான் கிருபானந்த வாரியார் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அது பெரியவானுடைய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது அப்புறமா நமக்கெல்லாம் புரிஞ்சது. லண்டன் கிருபானந்த வாரியார் போகிறார். போயிட்டு அவர் அங்கே சொற்பொழிவுகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரார். அந்த சமயத்தில் கரெக்டாக திருத்தணி மலை மேலே அந்த விமானம் பறந்து வரச்ச அவருடைய ஆத்மா சிவனடி சேர்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லை? அவ்வளவு பெரிய முருக பக்தர். முருகனுடைய கோவில் கோபுரத்துக்கு மேலே அந்த விமானம் பறக்கிறச்ச அவருடைய ஆவி பிரிகிறது. இதைத்தான் பெரியவா இப்படி கையை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த மாதிரியான அவ்வளவு தீர்க்க தரிசனம் நாம் நம்மளுடைய இந்த நூற்றாண்டில் யார்கிட்டையுமே பார்த்திருக்க முடியாது. இந்த நிகழ்வுகளை கேட்கும் போதே நமக்கெல்லாம் மயிர்கூச்சல். அவ்வளவு அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும். மகா பெரியவானுடைய இது மாதிரியான அற்புத நிகழ்வுகளை நிறைய தொகுத்து அதை ஒரு வீடியோ தொடரா 6 மொழிகளில் உருவாக்கிட்டு வரும். இந்த நிகழ்வுகளை பெரியவானுடைய அனுக்கிரகத்தை அடுத்து வர தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த நோக்கத்துக்கு பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த காவியத்தை உருவாக்குறோம். இதுல நீங்களும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் காண்பிக்க பெரியவானுடைய பாதங்களில் பிரார்த்திக்கிறோம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.